வணக்கம். யூஜிசி டெப் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா deb.ugc.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு படி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த காலண்டர் இயருக்கான 2023-2024 வரை உள்ள இந்த காலண்டர் இயருக்கான அப்ரூவல் லிஸ்ட்டு யூஜிசியோட அப்ரூவல் யூனிவர்சிட்டி அப்ரூவல் லிஸ்ட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விசிபிள் ஆகுது. இதில் ரெண்டாவது பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி 2023 அட்மிஷனுக்கான இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெண்டாவது ஸ்டான்ஸா. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பிடிஎஃப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி வைக்கிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நான் உங்களுக்கு டவுன்லோட் ஆக எனக்கு கொடுக்காம ஸோ இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி பிடிஎஃப் நான் போய் செக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணி எந்த யூனிவர்சிட்டிலாம் நம்ம அப்ரூவல் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 கோர்சஸ் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. டிஎன்ஓயில் பார்த்தீங்கன்னா 31 கோர்சஸ், எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 21 கோர்சஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் 41 கோர்சஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் வெறும் 3 கோர்சஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 27 கோர்சஸ் தான். ஸோ இந்த கோர்சஸுக்கு மட்டும் தான் அப்ரூவல் கொடுக்குறதுனால இந்த கோர்சஸுக்கான யூஜியோ பிஜியோ அந்த கோர்ஸில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ அன்வான்ட் அதுவும் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டாம். யூஜிசி இது மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலையில் 27 கோர்சஸ் மட்டும்தான். அப்புறம் டிஎன்ஓயில் 31 கோர்சஸ் மட்டும்தான். இதுக்கு மட்டும்தான் சொல்லி ஓகேங்களா. இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கு தான் யூஜிசி அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எப்போ வந்து அப்டேட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மார்ச் 19 வந்து அப்டேட்டு தான் இது. அதாவது லாஸ்ட் அட்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா காலண்டர் இயருக்கு. ஸோ அப்போ கொடுத்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இது. ஏன்னு சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கேரளாவில் படிக்கிறவங்க சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கேரளா ஸ்டேட்டில் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ரூவல் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சம் கோர்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்ரூவல். அப்போ அந்த கோர்சஸை மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. இதை தவிர்த்து மற்ற ஏதாவது கோர்சஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலண்டர் இயரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அட்மிஷன் போடுறாங்க, அட்மிஷன் நடக்குது அப்படின்னா அது அப்ரூவல் இல்லாத ஒரு கோர்ஸு. ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.